நேற்று வந்து ஆடிப்பெருக்குங்க அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வந்து எதுவுமே டிஃபன் எதுவும் செய்ய முடியல, வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால பசங்களுக்கு டிஃபன் எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல. ஏன் தோசை மாவும் இல்லை, வேறு டிஃபன் என்னால் அந்த நேரத்தில் செய்ய முடியல. அதனால் காலையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மெலன் இருந்துச்சு, அதை கட் பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் 2 இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதையும் வேக வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து தீர்ந்துருச்சு. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு தேவையான சாம்பார் பொடி வந்து வறுத்துட்டு அரைச்சி ஒரு தாம்பூலத்தில் போட்டு வச்சுட்டேன். தாம்பூலத்தில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன சமையல் மத்தியானத்துக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீரை கூட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்பளம், பாயாசம், வடை, உளுந்து வடை இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். நம்மன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசி தாங்கிரும். ஆனா பசங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் சமைக்க வேண்டியதா இருந்துச்சு. அ அப்படி இருந்தாலும் பசங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சமையல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து எப்படியும் ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே டேபிள்ல எடுத்து வச்சுருந்தேன். பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது.